ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன, அதை பற்றி தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? அதே யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. then இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8 of Wands, okay. 6 of Swords, Queen of Cups, Two of Swords, 4 of Pentacles, 6 of Wands. Wheel of Fortune, Empress, Page of Cups, Queen of Wands, Ace of Pentacles, 7 of Cups. So bottom of the deck, 3 of Swords. Exhaustion, Mind, Courage, Success, Thunderbolt, Moment to Moment, Silence, Participation, Trust, Let go. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, சிச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபில் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு பர்சனை, ஓகே, ஸோ நம்ம மைண்ட் இருக்கிற பர்சனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட சக்ஸஸ், நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஸ்டடி, நம்மளோட கெரியர், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிச்சுட்டு முன்னோட்டு போயிட்டுருப்போம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இன்னொரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான ஒரு டைமில் நீங்கள் இது என்ன சொல்கிறது, செல்ஃப் கேர் நீங்கள் பண்ணிட்டுல நான் சொல்லுவேன். இவர் கூட மோஸ்ட்லி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இவரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் செல்ஃபில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் முன்னோட்டு போயிட்டு. தென் இவரை பார்த்த பிறகு சடனாக உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு. ஓகே, இவரை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் இவர் கூட ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் அட்டாச்ட் ஆகிட்டு, எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு. எமோஷ்னலி கனெக்ட் ஆனதும் இல்லாமல் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் 24/7 இவரோட தாட்டில் நீங்கள் ஜீவிச்சுட்டு இருந்துட்டு. ஸோ 24/7 இவரை பற்றி திங்க் பண்ணுறதும், இவரை கேர் பண்ணுறதும், ப்ரொடெக்ட் பண்ணுறதும், சேஃப் பண்ணுறதும். எத்தனையோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்போசிட் இருக்கிற பர்சன் ஹர்ட் ஆக்குறாங்க, நம்மளை யூஸ் பண்ணுறாங்க, இல்லைங்க நம்மக்கிட்ட மைண்ட் கேம் கழிக்கிறாங்க. இத்தனை விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டும். ஓகே, போனால் போட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நின்றுட்டு. ஏன்னா உங்களை ஒருபோது நீங்கள் சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு தாட் உங்கள் மைண்டில் ஒருபோதும் வந்துட்டு இல்லை. உங்கள் மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் எமோஷ்னலி டவுன் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா செத்தே போனாலும் பரவாயில்ல, அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அதுக்காக உங்களை இங்கே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில்.
ஓகே. அது நம்ம ஒருத்தவங்க கூட எமோஷனலி அட்டாச்ட் ஆகிற ஒரு டைமில் நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவங்கள பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருப்பாங்க, இப்போ இந்த டைம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, கால் வருமா, மெசேஜ் வருமா, சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா, ஓகே. நமக்குள்ள ஒரு 1000 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், 1000 கொஷின்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் போயிட்டுருப்போம். ஓகே. அதே மாதிரி நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஷோர் கன்ஃபார்ம். ஓகே. ஸோ இவர் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு உங்கள் சைடில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நடந்துட்டு உண்டு. ஸோ தென் இத்தனை மாத்திரம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேபி நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கலாம், பவராக இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம். பட் இது ஒரு பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒருபோதும் முடியலை நம்ம சொல்லலாம். எத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுத்தாலும், கேர் பண்ணாலும், லவ் பண்ணாலும், ப்ரொடெக்ட் பண்ணாலும், கடைசி வரைக்கும் நீங்கள் நினைச்ச ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பாக நடந்துட்டு. ஸோ இங்கே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் ரொம்ப அழகானது. ஓகே. ஸோ அது எப்படி அழகானது அப்படின்னா, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குற வரைக்கும், நம்மளை நம்ம சேஃப் பண்ணுற வரைக்கும், நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற வரைக்கும் லைஃப் இங்கே ரொம்ப அழகானது. ஸோ யாருமே மனசிலாக்க மாட்டீங்க. எல்லாருமே லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் லவ். எனக்கு ஒரு லவ், எனக்காக ஒருத்தவங்க இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க. நீங்கள் தனியாக இருக்க டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நம்ம தனியாக இருக்க டைம், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்டாத ஒரு டைம், இல்லைங்க ஒரு லவ்வுக்குள்ளே மாட்டாத ஒரு டைம், நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்ம ரொம்ப நீட்டாக இருந்திருப்போம், ரொம்ப க்ளீனாக இருந்திருப்போம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளோட சக்ஸஸ், நம்மளோட க்ரோ, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு ட்ராவல் நம்ம போயிட்டு இருப்போம். இதே ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஒரு பர்சனை நம்ம டிபெண்ட் பண்ணி அவங்க கூட அட்டாச்ட் ஆகி 24 hours அவங்கள பற்றி திங்க் பண்ணி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை இங்கே ஹர்ட் ஆக்கி அதனால நம்ம பெயின் அனுபவிச்சு ஒட்டுமொத்தமாக நம்ம லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு சூசைட் பண்ணுற சுச்சுவேஷனில் போய் நிற்கிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம செல்ஃப் லவ் பண்ணாதனால வரக்கூடிய ஃபால்ட்டு. ஏன்னா செல்ஃப் லவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சேவ் பண்ணிப்பீங்க, ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே. நம்ம ஹர்ட்டை டவுன் ஆகிடக்கூடாது, நமக்கு பெயின் வந்துடக்கூடாது, நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, நம்ம சேவ் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாமல் எனக்கு லவ் தான் இம்பார்ட்டன்ட், லவ்வுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ண ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிட்டு உண்டு. அதனால் ஃபால்ட் இதை நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எழுந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு அது கன்ஃபார்மான ஒரு விஷயம். எத்தனை பேர் நீங்கள் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுங்க எனக்கு தெரியலை. அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவர் மூமெண்ட் எப்படி மேம், அது எப்படி மேம் ஃபேஸ் பண்ணுறது, அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் அதே நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவர் மூமெண்ட் என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அதனால் எனக்கு அது கரெக்டாக தெரியும், நான் சொல்கிறேன். ஸோ நார்மலி நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஜென்ரேஷனை நம்ம நல்லா படிச்சிருப்போம், நமக்கு நிறைய நம்ம ப்ரில்லியண்ட்டாக இருப்போம், நமக்கு நிறைய ட்ரீம்ஸ், கோல்ஸ் நம்ம அதை நோக்கி நம்ம லைஃப்பில் முன்னோட்டு போயிட்டு இருந்திருப்போம். திடீர்னு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண போகிறோம், ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு நம்ம ஒட்டுமொத்த எனர்ஜிஸ், நம்மளோட ஒட்டுமொத்த எஃபோர்ட் தூக்கி அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் அங்கேருந்து நமக்கு ரிசல்ட்டு வராத ஒரு டைமில் நம்ம இங்கே டவுன் ஆகிறோம். எப்படி டவுன் ஆகுறோம்? நம்ம கெரியரை ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளோட ஒட்டுமொத்த எனர்ஜிஸ் எங்கே போகுது? ரிலேஷன்ஷிப்பில் போகுது. அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒட்டுமொத்த எனர்ஜிஸ் போகும்போது அது ஆப்போசிட் பர்சனோட ஒரு மைண்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை இப்போ நம்ம அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் எஃபோர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மனுஷனோட மைண்டுங்கிறது குரங்கு மைண்ட் ஆகும். ஓகே. இதே நீங்கள் உங்கள் ஒட்டுமொத்த எனர்ஜிஸ் எஃபோர்ட்டை கொண்டு நீங்கள் கெரியரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு க்ரோ ஆகும். கெரியரில் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகிடுவீங்க. நீங்கள் ஸ்டடியில் போட்டிங்கன்னா ஸ்டடிலையும் க்ரோ ஆகிடுவீங்க. இதே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போய் நீங்கள் ஒட்டுமொத்த எனர்ஜிஸ் எஃபோர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் யார், அவங்களோட மைண்ட் எப்படி குரங்கு மைண்ட் ஆகும், தடுமாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வேணும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு என் ஃபேமிலி முக்கியம் சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனோட மைண்டு தடுமாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்மளே எடுத்துக்கோங்க, நம்மளும் இங்கே ஸ்டேபிள் கிடையாது. ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்த ஒட்டுமொத்த எனர்ஜிஸும் எஃபோர்ட் என்ன ஆகுது? ஃபெயில் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் நம்ம ஒட்டுமொத்த எனர்ஜிஸ் தூக்கி எஃபோர்ட்டு தூக்கி நம்ம ரிலேஷன்ஷிப்லேயே ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ஆகும்? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துடும், கேரியர் வைஸ் ப்ராப்ளம் வந்துடும்.
ஸோ நம்ம 24/7 ஒரு பர்சனை திங்க் பண்ணி நம்ம ஒரு இலூஷன் இருக்கும்போது ஃபேமிலி நம்மளால் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. எல்லாம் இழந்து நடுத்தெருவில் போய் நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். நமக்கு தோணும், என்னடா நமக்கு இந்த வேர்ல்டில் ஒருத்தருக்கு கூட இல்லையா, நம்மளோட ஃபீலிங்ஸு, எமோஷனு, வலி, வேதனை யாராலும் உணர முடியாதா அந்த வேர்ல்டில் அப்படின்னு நமக்கு ஒரு 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 பெயின் வரும். இதுதான் நம்ம டவர் மூமெண்ட் சொல்கிறோம். டவர் மூமெண்ட் எப்படின்னா, நமக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நம்மளை செல்ஃப் கேர் பண்ணாமல், நம்மளோட கெரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம 24/7 ஒரே ஒரு போஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணனால, இங்கே மற்ற விஷயங்கள் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸ், நமக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொசைட்டி, நமக்கு கெரியர், நமக்கு மணி, இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அன்றாட வாழ்க்கையில். பட் இதை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஜீரோ ஆக்குறோம். இதனால் நம்ம டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் நம்மளை விட்டு போய் நம்ம நடுத்தர நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் நின்றுட்டு அது 110% உண்மை. இந்த மாதிரி எத்தனை பேர் நின்றுட்டு எனக்கு ஷுவராக கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஏன்னா நான் நடுத்தரில் வந்தாச்சு. இதுக்கு மேலே நடுத்தரில் நீங்கள் நடுத்தரில் வந்தீங்க நான் சொல்லலாம். எனர்ஜி வைஸ் என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, என்னை கேர் பண்ண யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, ஃபினான்ஷியலி எல்லாம் நான் நம்ம மனசுக்குள்ளே நம்ம சீரோ ஆகிட்டோம். அந்த ஒரு தாட் நமக்கு வரல, அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நமக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுவோம். எல்லாமே நீயே பார்த்துக்கோ. அப்போ தான் நமக்கு யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுவோம். என்னடா நேற்று வரைக்கும் நம்ம லைஃப் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஏன் நம்ம லைஃப் இப்படி சீரோ மாதிரி நிற்குது? அப்போ யூனிவர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா ஒரு செகண்டில் மனுஷனோட லைஃப் எப்படி வேணாலும் மாறுங்கிற ஒரு ரியலைசேஷன் நமக்கு அந்த இடத்துல வரும். அந்த டைமில் தான் நம்ம எல்லாத்தையும் தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்டு இதை நீயே பார்த்துக்கோ. நான் இதில் நம்ம சினிமாஸை பார்த்துட்டு, சில ட்ராமாஸை பார்த்துட்டு எல்லாம் எனக்கு என்னோடய காதலாம் சரி பண்ணிடலாம், சில சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு அது தோணும். அப்படிலாம் நடைமுறை வாழ்க்கையில் அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் சினிமாவுக்கு ஓகே. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, காரணம் நீங்கள் உங்களோட மென்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட எமோஷனை நீங்கள் பேலன்ஸில் வைக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஃபிசிக்கல் பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் கரண்ட்லி சில ரியலைசேஷன் நீங்கள் இருக்கிறீங்க நான் சொல்லுவேன் கேட்டால். எஸ், நம்ம எதனால இவ்வளோ தூரம் பெயின் அனுபவிச்சோம், ஏன் நம்ம மைண்ட் பீஸ் ஆஃப் த மைண்டில் எல்லாம், ஏன் நம்ம டக்குன்னு இந்த ஒரு பர்சனை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகுறோம், ஏன் நம்ம டவுன் ஆகுறோம், ஏன் அவங்கள பற்றி நம்ம திங்க் பண்ணுறோம், இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி நான் என் மைண்டை குறைச்சி நேரம் கவனமாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் படிச்சுட்டு கரண்ட் நீங்கள் செல்ஃப் க்ளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க. ஓகே, ஏன்னா ஒரு பர்சனுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் கொடுத்தாலும், எத்தனை மாத்திரம் அவங்கள கேர் பண்ணாலும், கடைசி ஒரு டைமில் நம்ம ஏதோ அடுத்தவங்க தான் சொல்லிடுவோம், அடுத்தவங்க தான் அந்த ஒரு தாட் அவங்களுக்கு கட்டாயம் உண்டுங்கிற ஒரு தாட்டை நீங்கள் மனசில் ஆக்கிட்டேன். எல்லாம் நமக்கு ஒரு லிமிட்டேஷனாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் அளவுக்கு மீறினாலும் ஃபால்ட்டுங்கிறது எங்கள் மனசில் ஆக்கிட்டு. உண்மையான விஷயம் அதுதாங்க. நம்ம 1000 மடங்கு ஒருத்தவங்க நம்ம கேர் பண்ணி பார்க்குறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் காலம் எப்படி மாறும் பார்த்தீங்களா? ஒரு கட்டத்தில் அவங்களே நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என் லைஃப்பில் யார், நீங்கள் எனக்காக என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு காலம் இங்கே மாறும். அதை நீங்கள் மனசில் ஆக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம கொடுத்துட்டோம். இதெல்லாம் நம்ம திருத்திக்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லோ ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு செல்ஃப் லோ பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வரீங்களோ உங்களுக்கு அன்றைக்கி ரெசனேட் ஆகும். தென் என்னோட ஈவினிங் தாட்ஸ் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் இந்த பர்சன் டவுனாக நின்றுட்டு. ஓகே, 2 சுச்சுவேஷனில் இவர் டவுனாக நின்றுட்டு. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா இந்த ஒரு விஷயத்தில் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஈவினிங் டைம் டவுன் ஆகிட்டு. வேணுமா வேண்டாமா, ஹார்ட் வேணும் சொல்லணும், மைண்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இவருக்கு உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கரெக்டாக. ஏன்னா இன்னொரு விஷயம், இந்த பர்சன் ஆக்சுவலி செல்ஃபிஷ். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லோரும் இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் நம்மளை மாதிரி இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். அதை விட முட்டாள்தனமான ஒரு விஷயம் இந்த வேர்ல்டே கிடையாது. நம்ம மட்டும்தான் எமோஷனாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா மனசில் ஆக்கிக்கோங்க, உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் காரணம் இல்லாமல் வரமாட்டாங்க. அது ஃபெமினாக இருக்கட்டும், மஸ்குலைன் எனர்ஜியாஸ் இருக்கட்டும். சாரி, அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, ஃபெமினா என்ன, மஸ்குலைனா என்ன? ஓகே, ஸோ நம்ம லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய ஒவ்வொரு பொண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆணாக இருக்கட்டும், தேவையில்லாமல் என்ட்ராக மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே தேவைக்காக நம்ம கூட பழகுறாங்க, அதை மனசில் ஆக்கிக்கோங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்மக்கிட்ட எதுக்கு அவங்க வர போகிறாங்க, நம்ம கூட எதுக்கு பழக போகிறாங்க?
இவர் ஆக்சுவலி செல்ஃபிஷ் ஒரு கேரக்டராகும், ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராகும். இந்த ஒரு பர்சன் வந்து காரணம் இல்லாமல் எந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க. இந்த பெனிஃபிட் இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் பேசுகிறேன், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் கூட பழகிறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறேன், எனக்கு வாட் இஸ் த பெனிஃபிட் யோசிக்கிற ஒரு கேரக்டராகும். பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போய் நின்றுட்டு உண்டு. அப்படி உங்ககிட்ட இவருக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிட்டு அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க, எமோஷனலி ஃபுல்ஃபில்மெண்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் வந்து போய் நின்றுட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைமில் இவர் எமோஷனலி ரொம்ப டவுனாக்கி இருக்கிற ஒரு டைமில் இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் என்னென்னா, ஒன்று வேண்டாம் இந்த வேர்ல்டில், எனக்கு இந்த ஒரு பர்சன் போதும், எனக்கு இந்த ஒரு லவ் போதும் அப்படின்னு இவருக்கு தோணும். ஸோ அந்த டைமில் ரொம்ப கேர் பண்ணுவாங்க உங்களை. எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவர்கிட்ட உங்களுக்கு கால் வரும், மெசேஜ் வரும், கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே இந்த ஒரு பர்சன் எமோஷனலி கொஞ்சம் பெட்டரானதும் இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் என்னென்னா, எனக்கு வேலை இருக்குது, மணி இம்பார்ட்டன்ட், எனக்கு இதில் என்ன பெனிஃபிட்டு, நான் இதுக்கு பேசணும், நான் இதுக்கு பண்ணணும், மைண்ட் இவருக்கு டைவர்ட் ஆகும். ஓகே, சுத்த ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவர் ஆக்சுவலி இந்த ஈவினிங் டைம்லேயும் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி இவரோட மைண்ட் கூடயே ஹார்ட்டு கூடயும் ஃபைட் பண்ணி டயர்ட் ஆகிட்டு உண்டு. மைண்டு சொல்லும் வேண்டாம், இதில் உனக்கு இதை விட உனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு மைண்டு சொல்லும். பட் ஹார்ட்டு சொல்லும், இங்கே பாரு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்தது அவங்களாகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்து அவங்க லைஃப்பில் அவங்க நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த மாதிரி உனக்காக யாரும் லைஃப்பில் எஃபோர்ட் கொடுக்க மாட்டாங்க, நீ அவங்கள சூஸ் பண்ணுங்கிறது ஹார்ட்டு சொல்லும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஈவினிங் டைம் இவர் டவுன் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பர்சன் கரண்ட்லி இவர் உங்களை பார்க்காமலாம் இல்லை. இவர் இப்போ திங்க் பண்ணுறது ஈவினிங் டைமில் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நம்ம கூட எமோஷ்னலி கனெக்டெல்லாம் இருந்தாங்களே, நம்மளை கேர் பண்ணாங்க, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, என்னாச்சு இவங்களுக்கு இப்போ ஏன் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க, இதை கரண்ட்லி நீங்கள் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணிச்சுட்டு ஓகே, இவரை பிடிச்சி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என் லைஃப்பில் நான் டவுன் ஆனது ஒன்றால் தான். ஓகே, என் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் டவுன் ஆகவே மாட்டேன். என்றைக்கு என் லைஃப்பில் நீ வந்தியோ அன்றைக்கி ஒட்டு மொத்தமாக நான் 0 ஆனேன், அன்றைக்கி நான் டவுன் ஆனேன். அப்போ என் லைஃப்பில் நீ இருக்கிறனால நான் டவுன் ஆகுங்கிறத நீங்கள் மனசில் ஆக்கிட்டு இவர் பிடிச்சி எல்லா சோஷியல் இப்படி பிளாக் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் என் காண்டாக்டில் கூட வந்துடாது, ஏன்னா உன் நேமை பார்த்தாலே நான் டவுன் ஆகுது. இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டு உண்டு. ஸோ அப்போ இது ஒரு பர்சன் ஈவினிங் டைம் திங்க் பண்ணி, என்னாச்சு இவளுக்கு, நம்ம கூட கனெக்டில் இருந்தால் ப்ரொடெக்ட் பண்ணால், நம்மளை சேஃப் பண்ணால், எஃபோர்ட் கொடுத்தா, இப்போ இவளுக்கு என்னாச்சு, அங்கே என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இது இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு இந்த ஈவினிங் டைமில். ஓகே, பட் இவரோட மைண்ட் ஓகே அல்ல. ஓகே, ஸோ என்ன தான் ப்ராக்டிக்கலாகவே திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலும் இவரோட மைண்டும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே அல்ல. ஏன்னா மைண்டில் பல தோட்ஸ் வந்து குவியுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 தாட் வந்தாலே நமக்கு மண்டைக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவருக்கு மைண்ட்லேயே பல தாட் வந்து குவியுது. மைண்டாக ஹார்ட்டாக என்னடா நான் பண்ணுவேன், ஏன்னா இவருக்கு ஏதோ ஒரு மைண்டு இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம திங்க் பண்ணுறோமா இவங்கள பற்றி, இல்லைங்க அவங்கள பற்றின ஒரு தாட்ஸ் நம்ம மைண்டில் வருதா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஆக்சுவலி வந்து ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இவருக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேப் கிடச்சாலே உடனே உங்கள் தாட்ஸ் வரும். ஒன்லி இவர் திங்க் பண்ணுவார், இல்லைங்க உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் இவரோட மைண்டில் வந்து ரிசீவ் ஆகும். டோட்லி இவர் கொலாப்ஸ் ஆகிட்டு உண்டு, கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஆகிட்டு உண்டு, ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஈவினிங் டைம் இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும். கரண்ட் இவருக்கு ஹார்ட் பிரேக் வந்துட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சதும் இந்த ஒரு பர்சன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவரால் மூவ் ஆன் ஆக முடியலை. ஓகே, மெயின் விஷயம் அதுதான். எத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுத்தாலும் இவர் மூவ் ஆன் ஆக முடியல, பட் டவுன் ஆகிட்டு உண்டு. நம்ம ஒரு விஷயத்துக்காக மூவ் ஆன் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு எஃபோர்ட் கொடுத்து டவுன் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் ஹார்ட்டும் இவருக்கு பிரேக் ஆகிடும். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளால் முடியலையே, இதை எப்படி நான் கொண்டு இதுக்கு மேலே நான் இவர் ஆக்சுவலி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறதுக்காக நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. பட் இது ஒரு போது இந்த ரிலேஷன்ஷிப் வேணாங்கிறதுக்காக எஃபோர்ட் கொடுத்துட்டு. ஓகே, எல்லாம் இவர் எத்தனை தூரம் இவர் வேணும்னு நினைக்கிறது அந்த அளவுக்கு காதல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். டோட்லி இவர் டவுனு, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் முடியாதப்பா, என்ன நடக்குதோ பார்த்துப்போம், அந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு வந்துட்டு உண்டு. கரண்ட்லி இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம யாருக்கிட்டையும் நம்ம ஸ்டக் ஆனதும் இல்லை. இந்த நம்ம லைஃப்பில் ஈஸியாக ஒரு பர்சனை மறக்கிறோம், இல்லைங்க ஈஸியாக ஒரு பர்சனை நம்ம பழகிறோம். பட் இது என்னடா ஸ்பெஷலாக இருக்குது, எனக்கு ஏன் இதில் எனக்கு மறக்கவே முடியல. மைண்டில் எனி டைம் அவங்கள பற்றி ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதில் எப்படி நான் ஓவர்டேக் பண்ணி நான் வெளியே வருவேன்,
ஓகே. இது எனக்கு விதி போல, எனக்கு ஏதோ தலையெழுத்து போல, இத நான் ஏத்துக்கணும் போல, இது எனக்கானது போல. ஏன்னா, இவருக்கு இவருக்கு இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, மூவ் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுன்ட்டு மூவ் ஆனே பண்ண முடியல. அப்ப இவருக்கு ஒரு விஷயம் மனசுல ஆயிட்டு, எஸ் என்னால இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகவே முடியாது. அப்ப எனக்கு இந்த ஒரு கனெக்ஷன்ங்கிறது விதியா இருக்கும். எனக்கானதா இருக்கும். அதனால தான் என்னால மூவ் ஆன் ஆக முடியல. இது இத்தன ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ப்ராக்டிக்கலான பெர்சன் தான். பட் என்னதான் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்பை எடுத்துக்கோங்க. சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேரும் பேசிக்காமலே, பழகிக்காமலே இங்கே நமக்கு சோல் லெவலில் நமக்கு வந்து ஒரு அவங்களோட ஃபீலிங்ஸை நம்மளால் இங்கே மனசிலாக்க முடியும். அதே வேறு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணாலும் நமக்கு இங்கே மனசிலாக்க முடியாது. அதே மாதிரி இவரை சுற்றி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் பேசிக்காமலே இப்போ ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இவரால் நீங்கள் படுற வலி வேதனை எல்லாம் உணர்ந்துக்க முடியுது. ஓகே. ஸோ அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டும் உண்டு இவருக்கு. கரண்ட்லி வந்து எல்லாம் ஓகே அல்ல. எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு அது என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியலை. கரண்ட்லி ஒன்றும் ஓகே இல்லை. பட் எல்லாம் சால்வ் ஆகும் ஒரு டைமில், எல்லாம் சரியாக ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. ட்ரஸ்ட் உண்டு. கரண்ட்லி நீங்கள் இவருக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. ஓகே. பட் கரண்ட்லி இந்த பர்சனுக்கு எப்படி சுச்சுவேஷன் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஏன்னா இவருக்கு தெரியும் இன்றைக்கி இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறதுக்கு ரீசன் வேறு யாருமே இல்லை, நம்ம தான். ஏன்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு ஒரு டைமில் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஒரு நம்ம நம்ம எப்போ போனாலும் ஒருத்தவங்க நமக்கு அவைலபிளாக இருந்தாங்க. அதனால் நமக்கு அதனோட வேல்யூவர்த் நமக்கு மனசில் ஆகாமலே போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பிடிச்ச எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு என்ட்ராக முடியலை. எனக்கு இப்போ தான் அந்த கனெக்ஷனோட வேல்யூவர்த் எனக்கு மனசில் ஆகுது. இப்போ எனக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைங்க என்ன பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இனி அவங்களாம் வராமல் எனக்கு எதுவுமே எனக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ரீசன் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வரதுக்கு ரீசன் நான் தானே. அதனால் சுச்சுவேஷன் எப்படி போகும் அதுக்கேற்ற மாதிரி போகும். எல்லாம் சரியாகுங்கிற ஒரு ட்ரஸ்ட் வரைக்கும் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் ஈவினிங் டைம் வந்துட்டு உண்டு. ஏன்னா நமக்கு சக்ஸஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த பர்சனுக்கு மனசில் ஆகிட்டு இந்த கனெக்ஷன் விதியாகும். அதனால தான் என்னால் வந்து மூவ் ஆன் ஆக முடியல, விட்டு பிடிக்க முடியலங்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு இந்த ஈவினிங் டைமில் வந்துட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களை சூஸ் பண்ணணுங்கிற தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரினால் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. இதே மாதிரி யாருமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி யாரும் எஃபோர்ட் கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் கொடுத்தனால கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணிக்கணும் ஒரு தாட் இந்த ஈவினிங் டைமில் வந்துட்டு உண்டு. ஒரு சிலவங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும் இந்த பர்சன்கிட்டேருந்து. ஓகே. 8 ஹவர்ஸ்லேயும் 8 வீக்ஸ்லேயும் 8 டேஸ்லேயும் இவர்கிட்டேருந்து காலம் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணிக்கணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட பேசணும் ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே. பேசணும், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து உங்கள் இவருக்கு லைஃப்பில் சேவ் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏன்னா ஒரு லைஃப்பில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள்ங்கிறது விதின்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. கட்டாயம் உங்களை ஏற்றுக்கிட்டே ஆகணும். நீங்கள் இல்லைங்க முன்னோட்டு போக முடியாதுங்கிற ஒரு தாட் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணுங்கிற ஒரு தாட் வந்துட்டு அதனால் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், பண்ணி விஷயங்களை ஷேர் பண்ணணும். இந்த தாட் இவரோட ஈவினிங் டைம் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ இது நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர்ஸ் வந்து உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 41 இம்பார்ட்டன்ட், 17 important, 20 important, 19 important, 60 important, 16 important, 38 important, 66 important, 50 important, 29 important, 40 important, 68 important. இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்துடலாம். ஓகே. January important, February important, March important, April important, May important, June important, July important, August important, September important, September important. Okay.
தென் இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். அக்டோபர் இம்பார்ட்டன்ட் சரியா. இனி டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். எஸ். இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 888. 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷுவர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும் சரியா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.